தற்போதைய அண்மை செய்தி. ஆளுநருக்கான கண்ணியம் இல்லாததை அவரது பதவி செயல்படுத்துவதாகவும் ஆர்.எஸ். பாரதி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசியல் பற்றி வகுப்பெடுக்க இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்தில் தேர்தலில் போட்டியிட்டுள்ளாரா எனவும், பாஜகவால் நியமிக்கப்பட்ட வெறுப்பு நிறைந்த ஏஜென்ட் மட்டுமே ஆளுநர் எனவும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களையும் மாநில அரசின் இறையாண்மையையும் ஆளுநரின் கருத்துக்கள் பாதிப்பதாகவும் அதில் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தமிழ்நாட்டிற்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்று தமிழ்நாடு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையும் அவமதிக்காதீர்கள் என்று ஆளுநருக்கு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஒரு பதில் அறிக்கையை தனது எக்ஸ் வலைத்தளத்துல பதிவு செய்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசின் கருத்துக்கள் அரசியல் சட்ட, அதாவது தமிழ்நாடு ஆளுநரின் கருத்துக்கள் அரசியல் சட்ட வரம்புகளை ஒவ்வொரு நாளும் மீறி வருகின்றன. அவரது சட்டவிரோத மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு நீதிமன்றத்தால் எழுப்பப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கேள்விகள் அனைத்து செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு மக்களையும் திமுகவையும் உண்மையிலேயே ஆளுநர் புரிந்து கொள்ள விரும்பினால் அவரது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து அவரே தேர்ந்தெடுக்கும் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று தேர்தலில் போட்டியிடுமாறு அழைக்கிறோம். நோட்டாவிற்கு கீழ் வாக்குகள் வழங்குவதையாவது தவிர்ப்பாரா என்று எதிர்பார்ப்போம் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். கவர்னர் அவர்களே, ஆட்சியை பற்றி உங்களிடமிருந்து எங்களுக்கு எந்த விரிவுரையும் தேவையில்லை. இந்த மாநிலம் கல்வியில் முதலிடத்தில் உள்ளது. தொழில், வேலைவாய்ப்பு மற்றும் பிற நல்லாட்சி குறியீடுகளில் முன்னிலையில் உள்ளது. நீங்கள் வருவதற்கு முன்பே நாங்கள் ஒரு செழிப்பான நிலையை அடைந்துள்ளோம். தமிழ்நாட்டிற்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம். அதற்கு பதிலாக அரசியலமைப்பு மற்றும் அதன் விழுமியங்களுக்கு மதிப்பளியுங்கள். மாறாக தமிழ்நாட்டு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையும் அவமதிக்காதீர்கள் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஒரு அறிக்கையின் வாயிலாக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.